வணக்கங்க. இன்றைக்கி இந்த நம்ம இட்லிக்கு பயன்படுத்தணும் உளுந்து, அதை எப்படி இயற்கையான முறையில் உடைச்சி அதை பதப்படுத்தி எப்படி பதரெலாம் நீக்கிறாங்கன்றதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. அதை காட்டுறேன் பாருங்கள். முழுக்க முழுக்க கிராமத்துலேயும் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தாங்க இது. சரிங்களா? இந்த மெத்தட்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாம் ஒரு சில பேர் தான், ரொம்ப ரேர் தான் அது. வீட்டில் அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். அதனால் அவங்க எல்லாம் ரெடிமேடாக தோல் உரித்து உளுந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு சில என்ன சொல்கிறது, விட்டமின்ஸ் சத்துக்கள்லாம் குறையுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு இதை அப்படியே நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தோல் உரித்து எடுத்து அரைச்சோன்னா பிரமாதமாக இருக்கும். உளுந்து மாவும் நல்லா வரும், நல்லா இருக்கும் இந்த உளுந்து. சரி, இயற்கையான முறையில் இது எங்களுடைய நிலத்தில் விளைஞ்ச உளுந்து. அது காய வச்சு அதை கொண்டு வந்து பக்குவமான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஒரு 100 கிராம் 150 கிராம் வர மாதிரி அந்த இதில் போட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துவாங்க. இது பாருங்கள், அது எல்லாம் அரைச்சது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, பாதி பைய. அதுக்கப்புறம் அந்த இது ஜல்லடை கூட ஜலிச்சது போக அந்த அரைச்சதில் முழுசு மீந்ததில் அதை மறுபடியும் போட்டு அரைப்பாங்க. ஒரு 5 கிலோ எடுத்து வச்சுட்டாங்கன்னா அது கையில் கொஞ்சம் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் 150 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்கணும். ரொம்ப ஸ்பீடாகவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப ஸ்பீடாக அரைச்சோன்னா மாவாக வந்துடும், அப்புறம் அது சரி வராது. பதமாக பார்த்து பண்ணணும். சரிங்களா? அதுதான். அது என்ன, யூஸ் பண்ண அந்த உள்ளே இருக்க அந்த இது தேயுமே தவிர, கைப்பிடி எதாவது உடச்சிக்கும், அதை மாதிரி தான் பண்ணுமே தவிர மற்றபடி இது ஒன்றும் ஆகாது. லைஃப் லாங் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் அந்த காலத்து மெத்தட்ஸ் எல்லாம் மொத்தத்தையும் மறந்துட்டாங்க நம்ம ஜனங்க. இப்போ ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த உளுந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நிறைய இது இப்போயும் மிஷின்லேயும் உடைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கைப்பக்குவத்தில் உடைக்கிற மாதிரி வராது. இன்றைக்கி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால தான் லேடிஸுங்களுக்குலாம் அந்த காலத்துலலாம் நிறைய பிரச்சனை வரல உடம்பு ரீதியாக. இது பாருங்கள், ஜலிக்கிறாங்க பாருங்கள். அது உடைச்சதை ஜலிக்கிறாங்க. ஜலித்து இதில் முழு உளுந்தாக இருக்கிறது மேலே நின்றுடும், நல்ல உளுந்து கீழே போய்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் அது படைப்பாங்க. புடைச்சிட்டு பதிரெலாம் தனியாக வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம இட்லி பொடிலாம் வச்சுக்கோங்க, அது இட்லி பொடிக்கலாம் அந்த பதிரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது உளுந்தை வந்து இட்லி பொடிக்கு மீந்த இதை இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கு மாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி பாருங்கள், அதுதான். இதெல்லாம் புடைக்கும்போது அது ஒரு எக்ஸசைஸ். உங்களுக்கு அந்த இயந்திரத்தை அரைக்கும்போது அது ஒரு எக்ஸசைஸு. பெண்களுக்கு அவ்வளோ ஒரு உடற்பயிற்சி மாதிரி தாங்க இதெல்லாம். யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். அது கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது சரிங்களா? நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பாருங்கள். இதை மறுபடியும் போட்டு அரைக்கணும். தான் பாருங்கள்.